வெல்கம் டு பப்ளிக் சேவை. வணக்கம் நண்பர்களே. செய்தி மக்கள் தொடர்பு துறை மூலமாக வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. 38 மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவருமே இந்த ஜாபுக்காக அப்ளை பண்ணிக்கலாம். தற்சமயத்துக்கு விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை பற்றின முழு இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோ மூலமாக நம்ம பார்க்கலாம். அஃபிஷியல் வெப்சைட் மற்றும் நோட்டிஃபிகேஷன் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நீங்கள் முழு இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்கொள்ள முடியும். மக்கள் தொடர்பு துறையில் அலுவலக உதவியாளருக்காக வேலைவாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. சேலரியை பொறுத்தளவுக்கு 15,700 முதல் 50,000 வரைக்கும் கொடுக்க போகிறதா இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. பணியின் பெயர் பார்த்தீங்கன்னா அலுவலக உதவியாளர். மொத்தமாக ஒரே ஒரு வேக்கண்ட்டு மட்டும்தான் தற்சமயத்துக்கு எடுக்கிறாங்க. கல்வி தகுதியை பொறுத்தளவுக்கு நீங்கள் 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்டாக பார்த்தீங்கன்னா தமிழ் மற்றும் ஆங்கிலம் எழுத படிக்க தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா 2 சக்கர வாகனம் ஓட்ட தெரிஞ்சிருக்க வேண்டும் அப்படிங்கிறதையும் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிட்டை பொறுத்தளவுக்கு 18 வயது முதல் 37 வயது வரை இருக்கவங்க அனைவருமே அப்ளை பண்ணிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் கிடையாது அப்படிங்கிறத இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. தேர்வு செய்யும் முறையை பொறுத்தளவுக்கு எக்ஸாமினேஷன் எழுத வேண்டிய அவசியம் இல்லை. நேர்காணல் மூலமாக தகுதியுடைய நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. யாரெல்லாம் அப்ளை பண்ண விருப்பப்படுறீங்களோ 25/10/2024 இந்த டேட்டுக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பிக்கும் முறையை பொறுத்தளவுக்கு விழுப்புரம்.nic.in அப்படின்ற இணையதளத்துக்கு நீங்கள் போங்க. ஸோ இந்த வெப்சைட்டில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் நோட்டிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கு அடுத்ததாக அதுக்குள்ளே வந்தீங்கன்னா ரெக்குவயர்மெண்ட் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரெக்குவயர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதில் வியூ பிடிஎஃப்னு கொடுத்துருப்பாங்க. அது வியூன்னு கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓப்பன் ஆகும். செய்தி மக்கள் தொடர்பு துறை விழுப்புரம் மாவட்டம் அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் விண்ணப்ப படிவம் சொல்லி கொடுத்துருப்பாங்க. இதை நீங்கள் ஃபில் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களுடைய புகைப்படம் ஒட்டிக்கோங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய பெயரில் ஃபஸ்ட்டு உங்கள் மேலே நீங்கள் தமிழ் எழுதுங்க. அதுக்கடுத்தது உங்களுடைய ஆங்கிலத்தில் எழுதுங்க. அதுக்கடுத்ததாக தந்தை பெயர், கணவர் பெயர், மனைவி பெயர் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆகிருக்குன்னா கணவர் பெயர் எழுதுங்க. இல்லைன்னா தந்தை பெயர் எழுதிக்கோங்க. பாலினம் கேட்டிருக்காங்க. மேல் ஃபீமேல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க. பிறந்த தேதி கேட்டிருக்காங்க. டேட்டு மந்த் இயர் பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை மாதிரி நீங்கள் எழுதுங்க. தேசியம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு நேஷனாலிட்டி என்னவோ எழுதுருங்க. இனம் மற்றும் உட்பிரிவுன்னு கேட்டிருக்காங்க. கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. தற்போதைய முகவரி, நிரந்தர முகவரி, கல்வி தகுதிகள் கேட்டிருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 8th பாஸ் ஆகியிருந்தாலே போதுமானது. அதை ஃபாலோ பண்ணிட்டு நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அனுபவ தகுதிகள் கேட்டிருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் சம்மந்தமாக உங்களுக்கு அனுபவம் இருக்குன்னா நீங்கள் அதை மென்ஷன் பண்ணலாம். லாஸ்ட்டாக இணைப்புகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இணைப்புகள் அப்படின்னா நீங்கள் அனுப்ப வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட், அதுக்கடுத்ததாக உங்களுடைய ஐடி ப்ரூஃப், அட்ரஸ் ப்ரூஃப் இதெல்லாமே நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி எடுத்துக்கோங்க. செல்ஃப் அட்ரஸ்ட்டை நீங்களே பண்ணுங்கள். என்னென்ன அட்டாச் பண்ணுறீங்களோ அதோட நேமை நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்ததாக கீழே உறுதிமொழி கொடுத்துருக்காங்க. நான் மேற்கூறியப்பட்ட அளிக்கப்பட்ட விவரங்கள் அனைத்தும் சான்றுகள் அனைத்தும் சுய அறிவிப்பின் எட்டியவரையும் உண்மைகள் என உறுதியளிக்கிறேன். இதில் ஏதேனும் தவறுகள் இருப்பின் நடைமுறையில் உள்ள சட்ட நடவடிக்கைகளுக்கு கட்டுப்படுவேன் என உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கொடுக்குற டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கரெக்டு தான் அப்படின்றதையும், நீங்கள் சப்போஸ் தவறெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க, இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சட்டப்பூர்வமாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கடைசியாக நீங்கள் உங்களுடைய கையெழுத்து போட்டுட்டு நீங்கள் கொரியர் சென்ட் பண்ணிட்டாலே போதுமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.